வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த HT பாக்ஸுக்கு ஒரு 5 வோல்ட் லைன் கொடுக்குறக்காக வயர் எடுத்து விட்டுருக்கேன். அது லைன் கொடுக்கணும். இப்போ இந்த வயர் எதுக்குன்னா, இந்த போர்ட்லேருந்து ஒரு கிரவுண்டும் ஒரு 12 வோல்ட்டும் எடுத்திருக்கேன். இந்த HT பாக்ஸுக்கு நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும்ல, ஒரு பக்கு நோட்டு வச்சு கொடுக்கணும். அதுக்காக நான் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ அதுலேயே இன்னொரு வேலை நான் பார்க்கணும். என்னென்னா, இந்த ஹீட் சிங்க் பிளேட்டில் பாடியில் எதுவும் டச்சப் ஆகாமல் நான் தனியாக வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஹீட்டை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு என்ன ஐடியா பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு சின்ன ஃபேனை நம்ம இந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஒட்டி விட்டலாம். ஒட்டி விட்டோம்னா இதுக்கு ஒரு 12 வோல்ட் லைன் கொடுத்தோம்னா இந்த ஹீட்டை வந்து இந்த வழியாக வெளியேற்றும். நம்ம இந்த கேபினட் போடும்போது இந்த சைடில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக ஹீட்டு வெளியேறும். அதையும் செய்வோம். ப்ளஸ் இந்த USB போட கனெக்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபேனு கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக ஒரு 7812 ரெகுலேட்டரு ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த பாடியில் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து மோல்டிங் டைப்பு, PVC டைப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படியே நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். ஒரு நட் டிரைவர் வச்சு நான் டைட் வச்சுக்கிறேன். நல்லா ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ இந்த கிரவுண்டு இந்த 12 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் இந்த ரெகுலேட்டரில் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு ஒரு கருப்பு வயரையும், அதாவது கிரவுண்டில் ஒரு கருப்பு வயரும், அதே மாதிரி இந்த 12 வோல்ட்டில் ஒரு சிகப்பு வயரும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஸ்லீவ் சொருக்கலாம். இந்த 12 வோல்ட் லைனை ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டரில் பின்ல ஜாயின் பண்ணிக்கலாம். (7812) ரெகுலேட்டரில் பின்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை இன்புட்டு. அடுத்து இந்த பிளாக் வயர் நினச்சோம்ல, அதை இந்த ரெகுலேட்டரோட நடுப்பின்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த ஃபேனு 12 வோல்ட் ஃபேனை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு வச்சு இந்த வயரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேனில் இருக்க இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இது வந்து 12 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த நடுப்புண்ணு கிரவுண்டு பற்ற வச்சோம்ல, அதுலேயே இன்னொரு வயரை நம்ம, அதாவது இந்த ஃபேனோட கிரவுண்டு வயரை இணைச்சிக்கலாம். அந்த நடுப்புண்ணு பற்ற வச்சோம்ல கிரவுண்டு, அதுலேயே இந்த ஃபேன்லேருந்து வர மைனஸ் வயரையும் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் சரி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபேன்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸு வோல்ட் கொடுக்குறக்கா வயர் எடுத்துவிட்டோம்ல, அந்த வயரில் ஒரு சின்ன ஸ்லீவ் சரிக்கலாம். இதை வந்து இந்த ரெகுலேட்டரில் அவுட்புட் இருக்குல்ல, 12 வோல்ட் அவுட்டு, அதில் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்லீவை சொல்லிக்கலாம். இந்த போர்ட்லேருந்து ஒரு கிரவுண்டு ஒரு 12 வோல்ட் எடுத்ததை இந்த ரெகுலேட்டரோட இன்புட்டில் 12 வோல்ட் கொடுத்துட்டேன். சென்டர் பின்னில் அந்த கிரவுண்டை கொடுத்துருக்கேன். அதுலேருந்து 2 வயர் எடுத்து விட்டுருக்கேன். அதாவது இந்த 12 வோல்ட் இன்னிலேருந்து ஒரு வயரும் கிரவுண்ட்லேருந்து ஒரு வயரும் தனியாக எடுத்து விட்டுருக்கேன். ப்ளஸ் இந்த அவுட்புட்டில் இந்த ஃபேனோட ப்ளஸ்ஸை கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து இந்த ஃபேனோட மைனஸை கொடுத்துருக்கேன், அதாவது கிரவுண்டை. இப்போ இந்த 2 வயர் தனியாக எடுத்து விட்ருக்கோம். இது எதுக்காக எடுத்து விட்ருக்கோம்னா, இந்த பக்கம் நெட்டுக்கு இன்புட் கொடுக்குறதுக்காக எடுத்து விட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்க நோட்டில் இன்புட் இருக்கிற இடத்துல நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 12 வோல்ட்டு இன்னும் கொடுக்கணும், இது கிரவுண்ட் கொடுக்கணும். இப்போ இந்த பிளாக் வயர் இருக்குல்ல, இது கிரவுண்டை இந்த பக்க நோட்டில் இன்புட்டில் மைனஸில் கொடுக்குறேன். இந்த 12 வோல்ட் வயரை இந்த பக்க நோட்டில் இன்புட்டு ப்ளஸில் கொடுக்குறேன்.
இதை அப்படியே அந்த போர்டை இந்த ஸ்க்ரூ நட்டு போட்டிருக்கோம்ல அதில் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டியதான். இது கொஞ்சம் நான் உயரமான ஸ்க்ரூ போட்டிருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல நட்டு போட முடியாங்கிறனால அப்படி போட்டிருக்கேன். இதுக்கு நான் என்ன செய்யணும், பெருசாக ஸ்க்ரூவை போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பைசரு போட்டு அது மேலே நட்டு போட்டு டைட் வச்சிட வேண்டியதான். இப்போ பாடி ஆகாது, சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேனை நம்ம கரெக்டாக அளவு வச்சு இந்த இடத்துல ஒட்டிட வேண்டியதான். காற்று வந்து வெளியே போகிற மாதிரி. இந்த இடத்துல கேப் இருக்கனால ஏரை வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். நம்ம இதில் லேசாக பசையை தடவி விட்டு இப்படியே கரெக்டாக ஒட்டிட வேண்டியதான். ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி அப்படியே பிடிச்சிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் காய விடுவோம். இப்போ நான் இந்த பக்க நோட்டில் அவுட்புட்டில் அந்த லைன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு எப்போயுமே இதை வோல்ட்டை டூனிங் பண்ணாமல் லைன் கொடுக்கக்கூடாது. 5 வோல்ட்டை ஃபஸ்ட்டு டூனிங் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த ரெஸ்பாக்ஸுக்கு லைன் கொடுக்கணும். இல்லாட்டினா இது இன்புட்டில் என்ன வோல்ட் வருதோ அது அப்படியே வெளியே தள்ளிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா ஃபால்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து 5 வோல்ட்டை டூனிங் பண்ணணும் மல்டிமீட்டர் வச்சு, அதுக்கு பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி வோல்டேஜ் 5 வோல்ட்டை டூனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸுக்கு லைன் கொடுத்துக்கலாம். இந்த மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டெலாம் வச்சுக்கலாம். டிசி வோல்ட்டு தான் இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னா இந்த ஃபேன்லாம் இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வோல்ட்டு இன்புட்டில் எத்தனை வோல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இன்புட்டில் 15.75 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அவுட்புட்டில் அதே 15 வோல்ட் வருது. இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு டூனிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தான் லைன் கொடுக்கணும். 5 வோல்ட்டுக்கு டூனிங் பண்ணணும். இப்போ இந்த ட்ரிம்மரில் லேசாக நம்ம ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சு நம்ம டூனிங் பண்ணலாம். நான் லெஃப்ட் சைடு டூனிங் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வோல்ட்டு குறையுது. இப்போ 10 வோல்ட் வந்திருக்கு. இப்போ 5 வோல்ட்டு ஒரு 0.27 மில்லி வோல்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை, 5 வோல்ட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு மேலே வோல்ட்டு கூட கொடுக்கக்கூடாது. இப்போ 5 வோல்ட்டு செட் பண்ணியாச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த இப்போ டூனிங் பண்ணோம்ல அதில் லேசாக அந்த பசையை ஊற்றி விட்டுக்கணும். ஏன்னா வோல்டேஜ் மாறக்கூடாது. அதனால் வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேனுக்கு பசையை ஊற்றி விட்டது இப்போ காஞ்சிருச்சு. இதை நம்ம அப்படியே ஒட்டிடலாம். இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஹெச்டி ஆடியோ பாக்ஸில் 5 வோல்ட்டு கிரவுண்ட் கொடுக்கணும்ல, அதை நம்ம இந்த போர்டில் கொடுத்துக்கலாம். இப்போ டூனிங் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 வோல்ட்டு ப்ளஸ் லைனை சால்டிங் பண்ணுறேன். அடுத்து கிரவுண்ட் ஒயரை சால்டிங் பண்ணுறேன். வயரை ஒரு சைடு எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ 5 வோல்ட் லைனு கொடுத்தாச்சு, ஃபேன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி இந்த ரெஸ்பாக்ஸுக்கு வோல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே லைன் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஃப்ரண்ட்டில் தானே அந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை அமுக்கும் போது இங்கே
இன்புட் சிக்னல் மாறும் பாருங்கள். ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி மோடு மாறும் பாருங்கள். இப்போ நான் மாற்றுறேன். முன்னாடி சுவிட்செலாம் மாற்றிட்டுருக்கேன். மாற்ற போகிறேன். மாற்றுறேன். இப்போ ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல், இது ஆக்ஸு. நம்ம ஃப்ரண்ட்டில் தான் நான் சுவிட்சை அமுக்கிறேன். இங்கே மாறுது பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இடம் பின்னாடி வந்து நம்ம அமுக்க தேவையில்ல. இன்புட் செலக்டரை நம்ம முன்னாடியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே ஆச்சு. அடுத்து யூஎஸ்பி போர்டு மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஹீட்ஸுக்கு அந்த நல்லா ஏர் நல்லா கிடைக்கிறதுக்காக கம்பியை கொஞ்சம் லேசாக செலுத்தி விட்டுருக்கலாம். இப்போ இந்த கேப் வழியாக நல்லா ஏர் வந்து வெளியே தள்ளும்.